வணக்கம். இது கலைக்கதைக்களம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை சிந்தனை பற்றி. கவலை விடு, நடப்பதை பாரு. இந்த ஒரு வரி நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நம்மில் பலர் தினமும் ஏதோ ஒரு கவலையோடுதான் வாழ்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? வாழ்க்கை செட்டாகுமா? குடும்பம் எப்படி சமாளிக்கும்? இப்படி எண்ணங்கள் மனதை எப்போதும் சுற்றி வருகிறது. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் சில விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படுவதை விட நடப்பதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் சிந்தனை: கவலை என்பது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. நாம் கவலைப்படும்போது பிரச்சனை தீருமா? இல்லை. மாறாக மனம் குழப்பமடையும், தூக்கம் கெடும், சிந்தனை தெளிவாக இருக்காது. ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க வேண்டியது நம் செயல். கவலை என்பது நம்மை சோர்வடைய செய்யும். அதனால் கவலை ஈக்குவல் டு சுமை, செயல் ஈக்குவல் டு தீர்வு. இரண்டாவது சிந்தனை: நிகழ்காலமே நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்தது முடிந்தது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போது இருக்கும் இந்த நிமிடம்தான் நம்மிடம் உள்ளது. நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள்? எப்படி சிந்திக்கிறீர்கள்? எப்படி பதிலளிக்கிறீர்கள்? இவைதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் நடப்பதை பாருங்கள் என்பதன் அர்த்தம் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது. மூன்றாவது சிந்தனை: ஏற்றுக்கொள்வது மன அமைதியின் முதல் படி. சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வி அல்ல, அது மன அமைதிக்கான தொடக்கம். இது இப்படிதான் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும்போது நம்முள் ஒரு அமைதி வரும். அந்த அமைதிதான் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். நான்காவது சிந்தனை: பயம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பயம் என்பது எதிர்காலத்தை பற்றி நாம் உருவாக்கும் ஒரு கற்பனை. நடக்காத விஷயங்களை நினைத்து பயப்படுவது இன்றைய நாளை வீணாக்கும். பயம் வந்தால் நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் இந்த நிமிடத்தில் இருக்கிறேன். நான் சமாளிக்க முடியும். இந்த எண்ணம் மனதை உறுதியாக்கும். ஐந்தாவது சிந்தனை: சிறிய முன்னேற்றமே பெரிய மாற்றம். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. சிறிய சிறிய முயற்சிகள்தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பழக்கம், ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல முடிவு, ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம். இதுவே வாழ்க்கையை மாற்றும். கவலைக்கு நேரம் கொடுத்தால் மனம் சோர்வாகும். முயற்சிக்கு நேரம் கொடுத்தால் வாழ்க்கை உயர்வாகும். ஆறாவது சிந்தனை: மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். நாம் அடிக்கடி மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்மை மதிப்பிடுகிறோம். அவர்களுக்கு என்ன இருக்கிறது, நமக்கு என்ன இல்லை? இந்த ஒப்பீடு நம்மை கவலையில் தள்ளும். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேகம், உங்கள் பயணம். அதை புரிந்து கொண்டால் மனம் லேசாகும். ஏழாவது சிந்தனை: அமைதி உள்ள மனம் சரியான தீர்வை கண்டுபிடிக்கும். மனம் கலக்கமாக இருக்கும்போது முடிவுகள் தவறாகலாம். ஆனால் அமைதியாக இருக்கும்போது நாம் விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியும். அதனால் முதலில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் முடிவுகளை எடுங்கள். அது வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எட்டாவது சிந்தனை: நம்பிக்கை இருந்தால் கவலை குறையும். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி. நாம் நம்பினால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். எனக்கு இது முடியும் என்ற நம்பிக்கை என்ன ஆகுமோ என்ற கவலையை குறைக்கும். நம்பிக்கை இருந்தால் பயம் குறையும். பயம் குறைந்தால் வாழ்க்கை எளிதாகும். இறுதி சிந்தனை: வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். இந்த பயணத்தில் சில நேரம் சிரிப்பு, சில நேரம் சவால், சில நேரம் அமைதி. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். கவலைப்படாமல் நடப்பதை கவனித்து மெல்ல முன்னேறினால் வாழ்க்கை அழகாக மாறும். இன்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வரி: கவலை விடு, நடப்பதை பாரு, அமைதியாக முன்னேறு. நன்றி. மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.